ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். எடுத்துக்காட்டு 1.13 பாருங்கள். கொஷினு 12.7 3.09 கழிக்கவும் கேட்டுக்கிறாங்க. அப்போது இது இடமதிப்பு அட்டவணை முறை இல்லை நம்ம இதுக்கு தீர்க்கணும் ஆன்சர். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது தசம எண். அப்போ ஃபஸ்ட்டு தலைப்பு வந்து தசம எண். அப்போது என்ன நம்பர் கொடுத்துக்கிறாங்க? 12.7 3.09 நம்ம கழிக்கணும். அப்போது இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கே புள்ளிக்கு இடது பக்கமாக 2 நம்பர் இருக்குது. அப்போது 2 நம்பர் இருந்துச்சுன்னா ஒன்று வந்து இது ஒன்றுகள், இது பத்துகள். அப்போது ஒன்றுகள் பத்துகள்னு வரும். அப்போது இங்கே தலைப்பு பத்துகள், ஒன்றுகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இங்கே 2 நம்பர் இருக்குதுங்களா, அதனால 10ல் ஒன்றுகள், அடுத்தது 100ல் ஒன்றுகள்னு வரும். அப்போ பாருங்கள், பத்துகள்னால் இதில் 10 எது? 1, ஒன்றுகள் எது? 2, 10ல் ஒன்றுகள் இதில் 7. அதுக்கப்புறம் அடுத்ததில் பாருங்கள், பத்துகள் வந்து இதில் கொடுக்கல, இது ஒன்றுகள். அப்போ ஒன்றுகள்னால் இங்கே 3ன்னு வரும். அப்போ இங்கே நம்ம 0ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், 10ல் ஒன்றுகள் வந்து 0 கொடுத்துக்கிறாங்க, 100ல் ஒன்றுகள் வந்து 9ன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இங்கே மேலே இல்லாதனால நம்ம 0ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ இதில் 0ல் 9 போகுமா? போகாது. அதனால இதுலேருந்து இங்கே கடன் வாங்கணும். அப்போ இது கடன் வாங்கினீங்கன்னா இங்கே 6ன்னு ஆகிடும், இது 10ன்னு ஆகிடும். அப்போ 10ல் 9 போச்சுன்னா எவ்வளோ? 1. 6ல் 0 போச்சுன்னா எவ்வளோ? 6. 2ல் 3 போகாதுங்களா? அப்போ இங்கேருந்து கடன் வாங்கினீங்கன்னா என்ன ஆகிடும்? இது 12. அப்போ 12ல் 3 போச்சுன்னா எவ்வளோ? 9. அப்போது இந்த இடத்துல 1 இருக்காது, 0 இருக்கும். அப்போ 0ல் 0 போச்சுன்னா 0. அப்போ என்ன இருக்குது இங்கே? 9. அப்போ 9. இது 61ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அப்போது எனவே 12.7 கழித்தல் 3.09 9.61 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர் இதுக்கு.